Hi friends, இந்த வீடியோவில் ஆஃப் டைப் ரிலேட்டடான ஃபீச்சர்ஸ் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். C#ல ஆஃப் டைப் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ நார்மலாகவே நீங்கள் ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், உதாரணமாக லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும். உதாரணமாக இப்போ நான் ஸ்ட்ரிங்க்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ இங்கே நான் லிஸ்ட் டாட் அட்ன்னு சொல்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஒரு நம்பர் ஆட் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு இங்கே கண்டிப்பாகவே எரர் காட்டும். இதுவே நான் இந்த இடத்த இன்டீஜர் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த லிஸ்ட்டையும் நான் இன்டீஜராக மாற்றிட்டேன்டா இப்போ எனக்கு எரர் போயிடுச்சு. பட் இங்கே நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணேன்னு சொன்னால் எரர் காட்டும். ஸோ அப்படின்னா என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரிட்டு எனக்கு இன்டீஜர் டேட்டா டைப் தான் நீங்கள் நமக்கு தேவைன்னு சொல்லு. பட் அப்படி இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டான லிஸ்ட் இருக்கக்கூடிய, அதாவது டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டாக இருக்குமென்னு சொன்னால், அது நம்ம C#ல எப்படி க்ரியேட் பண்ண அந்த லிஸ்ட்டில் இருந்து நமக்கு தேவையான டேட்டா டைப்பை மட்டும் நம்ம எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறதுங்கிறது தான் நம்ம இந்த ஆஃப் டைப்ங்கிற ஃபீச்சர்ஸில் எப்படி நம்ம செய்துக்கலாம்ங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறேன். iList இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் கொடுக்க மிக்ஸ் லிஸ்ட்னு சொல்லி கொடுக்க. ஸோ மிக்ஸ் லிஸ்ட் ஈக்குவல் நியூ அரே லிஸ்ட். நியூ அரே லிஸ்ட் நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இதுக்குரிய நேம் ஸ்பேஸ் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு அதுக்குரிய நேம் ஸ்பேஸ் காட்டும். நீங்கள் அதை ஓகே பண்ணிட்டீங்களா இருந்தால் அதுக்குரிய நேம் ஸ்பேஸ் உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடும். ஸோ அதால் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மிக்ஸ் லிஸ்ட் க்ரியேட் ஆகிட்டு இங்கே நான் டேட்டாஸ் ஆட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்றா நீங்கள் இந்த நம்ம ஏற்கனவே யூஸ்வலாக செய்த வெயில் கூட நீங்கள் செய்துக்கலாம். அப்படிங்க நான் என்ன செய்கிறேன், டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ 1, 2, 3, 4, 5 என்று சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்திலேருந்து நான் 0 கொடுத்துக்கிறேன். இங்கே நான் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 0, 1, அதாவது இங்கே நான் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கேயும் ஸ்ட்ரிங், மற்றது எல்லாமே நம்பர்ஸாக நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் மல்டிபிள் டேட்டாஸை வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்டா இதுக்குள்ளே நான் கொண்டு வந்துட்டேன். அதோடு சேர்த்து என்னால் இப்போ நான் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குரிய ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸுக்கு கீழே ஒரு ஆப்ஜெக்டையும் நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். எப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்டுக்குரிய ஐடி, ஸோ பப்ளிக் integer id get set யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்துட்டு நேம். இப்போதைக்கு எனக்கு இந்த 2 டேட்டா வந்துட்டு நமக்கு போதுமானதாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்குள்ளே அந்த ஸ்டூடெண்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நியூ ஸ்டூடெண்ட், அதாவது அந்த ஆப்ஜெக்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் இதுக்குள்ளே கொண்டு வரேன். ஸோ அவருக்குரிய ஐடி வந்துட்டு 1, அவருக்குரிய நேம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் 1 கொடுக்க, ஸ்டூடெண்ட் 1. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஸ்டூடெண்ட் 2, அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டூடெண்ட் 2ன்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், இங்கே 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ நம்பர்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரிங் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு ஆப்ஜெக்டும் இருக்குது. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் இருந்து நாம் இதுக்குள்ளே இருந்து ஸ்பெசிஃபிக்கான டேட்டா மட்டும் நம்ம இப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம LINQ யூஸ் பண்ண போகிறோம். LINQ யூஸ் பண்ணி அதில் நம்ம இந்த டைப்பை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ முதலாவது வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஸ்ட்ரிங் இருக்கிற டேட்டாஸை எடுத்துக்க போகிறேன். ஸோ வாரண்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் லிஸ்ட்னு சொல்லி கொடுக்கேன். ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஈக்குவல், இப்போ நம்ம குவாரி பேஸ்டாக வந்துட்டு நம்ம இங்கே எழுதுகிறோம். ஸோ ஃப்ரம் அண்டு கொடுத்துட்டு நம்ம வேண்டி எடுக்கிறது ஸ்ட்ரிங்கிறதால எஸ்ன்னு சொல்லி கொடுக்கேன். இன் எதுக்குள்ளே இருந்து எடுக்க போகிறேன்டா, இந்த மிக்ஸ் லிஸ்ட்டில் இருந்து எடுக்க போகிறேன். என்ன ஃபங்க்ஷன்டா, ஆஃப் டைப் என்று சொல்கிறேன். இந்த ஃபீச்சர்ஸை நான் யூஸ் பண்ணிவிட்டு என்ன டேட்டா டைப்புங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கிட்டு ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே எனக்கு ஃபில்டர் ஆகணும். ஃபில்டர் ஆகி
செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க என்று கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் நான் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிடணும். ஐ ஃபர்காட். ஸோ இங்கே பார்த்தீங்களாக இருந்தால் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த மிக்ஸ் லிஸ்ட்டில் என்று சொல்கிற இந்த மிக்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே இருந்து நான் டைப் ஆஃப் என்று சொல்கிற இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன், ஆஃப் டைப்னு சொல்கிற ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்காக இருக்கிற டேட்டாஸ் அவ்வளோத்தையும் இதுக்குள்ளே நான் கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி வார்ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இன்டீஜர் லிஸ்ட்ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஃப்ரம் இன்டீஜருக்கு ஐ கொடுத்துட்றேன். இன் அதே சேம் சினரியோ இங்கே என்ன செய்கிறேன், செலக்ட் இன்டீஜரை வேண்டி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் வார் இங்கே நான் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை வேண்டி எடுக்க போகிறேன். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் OBJன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இன் நம்மளோட இங்கே இருக்கிற மிக்ஸ் லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மிக்ஸ் லிஸ்ட் இதுக்குள்ளே நம்ம அந்த ஆஃப் டைப் ஃபங்க்ஷன் இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் என்ன கொடுக்கேன், என் ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் நேமை கொடுத்து விட்றேன். ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்மாலில் கொடுத்துருக்கிறதால ஸ்டூடெண்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டை வேண்டி எடுத்துகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் எல்லா டேட்டாஸும் நமக்கு பர்ஃபெக்டாகி வந்துட்டு இதுக்குள்ளே அட் ஆகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒவ்வொன்றையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபார் ஈச் லூப் ஒன்று வந்துட்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ முதலாவதாக console டாட் ரீட் லைனில் வந்துட்டு நான் இங்கே கொடுக்கேன் டிஸ்பிளே ஸ்ட்ரிங் என்று சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஃபார் ஈச் லூப் கொடுக்கேன். ஸோ ஃபார் ஈச் லூப் கொடுத்துட்டு string s in string list. ஓகே, ஸோ நான் ஒரே லைனில் வந்து நாம் இங்கே எழுதிக்கலாம். ஏன்னு சொன்னால் இது சிங்கிள் டேட்டாங்கிறதால நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஒர்க் பண்ணும், எந்த இஷ்யூவும் கிடையாது. அல்லது உங்களுக்கு இதுதான் கம்ஃபர்டபுளான வே, ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் பண்ணி தான் கொடுக்குறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான வேன்னு சொன்னால் நீங்கள் அதையும் நீங்கள் கொடுக்கலாம். சேம் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். டைமை சேவ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே இன்டீஜர் என்று கொடுக்கேன், அதாவது இல்லாட்டி INT என்று கொடுக்கேன். ஸோ இன்டீஜரை வேண்டி எடுத்துக்கேன். எதுக்குள்ளேண்டா இன்டீஜர் லிஸ்ட்டுக்குள்ளேருந்து வேண்டி எடுத்து டிஸ்பிளே பண்ணுறேன். இதை இன்டீஜருக்கு INT கொடுத்துட்றேன். ஸோ இன்டீஜர் நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறேன். எக்ஸாக்டாக நம்ம இங்கே கொடுத்த நேம் தான் கொடுக்கணுமென்னு சொல்கிற அவசியம் கிடையாது. பட் நான் நீங்கள் இன்டீஜருக்கு INT கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்டீஜர் டேட்டான்னு சொல்லி நீங்கள் டீட்டெயிலாக எழுதுனா கூட அது பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். த சேம் டைம் நான் என்ன செய்யப்படுறேன், நீங்கள் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் நான் சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் லிஸ்ட் என்று கொடுக்கேன். ஸோ டேட்டா டைப்பை மாற்றி விட்றேன். ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்டூடெண்ட்டு ஒரு ஷார்ட் ஃபார்மும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். எல்லா டேட்டாஸும் டிஸ்பிளே ஆகணும்னு சொன்னால் $sign கொடுத்துட்டோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு கவர்ற ஐடி ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் அதுக்குள்ளே இருக்கிற ஐடியை வேண்டி எடுக்கேன். அதே மாதிரி கமா அதுக்கப்புறம் அவர நேம் டிஸ்பிளே ஆகணும். ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் டாட் அவர நேம். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். எல்லாமே டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் console டாட் ரீட் கீ இல்லாட்டி ரீட் லைன் கொடுத்து எந்த கன்சோலை ஹால்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்குரிய கோடிங்ஸ் வந்துட்டு இங்கே எழுதியிருக்கேன். ஸோ பர்ஃபெக்டாகவே நான் கோடிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹாப் எங்கே எந்த எரருமே நமக்கு டிஸ்பிளே ஆகலை. நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி. ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாகவே டிஸ்பிளே ஸ்ட்ரிங்கில் 1 2 டிஸ்பிளேயாக இருக்குது. டிஸ்பிளே இன்டீஜரில் 0 3 4 5 டிஸ்பிளேயாக இருக்குது. டிஸ்பிளே ஸ்டூடெண்ட்டில் ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 வந்துக்கிட்டு நமக்கு டிஸ்பிளேயாக இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக இந்த LINQ யூஸ் பண்ணி அந்த LINQவில் நம்ம டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணி இந்த டேட்டா டைப் மட்டும்தான் எனக்கு தேவைன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணி ஆஃப் டைப்பை யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டாஸை ஃபில்டர் பண்ணுறது பார்த்துருந்தோம். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது எப்படி நம்ம ரியலாக டெவலப் பண்ணுற ஒரு சிஸ்டமில் எப்படியெல்லாம் இதை அப்ளை பண்ணிக்கலாமுங்கிறத நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பார்க்கும்போது நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் இருந்து நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.